குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். ரசம் சிம்பிளாக வைக்கிறது சொல்கிறேன், உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். இதுக்கு வெங்காயம் வெட்டி வச்சுக்கோங்க, தக்காளி வேணும், 2 பச்சை மிளகாய். அப்புறம் அரைக்கிறதுக்கு பூண்டு, ஜீரகம், பெப்பர் இருந்தால் பெப்பர் எடுத்துக்கிடுங்க, இல்லைன்னா அந்த பொடி எடுத்துக்கிடுங்க. இப்போ அரைச்சாச்சு. ஒரு தக்காளி அதில் போட்டு அரைச்சிட்டேன். இன்னொரு தக்காளி தாளிக்கிறதுக்கு வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக கடலெண்ணெய், கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெந்தயம், கடுகு வெடித்த உடனே வெங்காயம், வெங்காயம் நல்லா செவக்கட்டும். கொஞ்சம் நல்லா செவந்த உடனே தக்காளி போடலாம். தக்காளி ரொம்ப ரொம்ப புதுசு அது போக வேண்டாம். அது கொஞ்சம் இப்படி தாளிக்கும் போதே நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கிற மசாலையை போட்டுடலாம். இது பூண்டெல்லாம் போட்டிருக்கிறதுனால நல்ல வாசம் வரும். அப்புறம் அதில் கொஞ்சம் பெப்பர், சால்ட்டு, கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியும் விட்டாச்சு. ரெண்டு டம்ளர் தண்ணி நான் ஊற்றிருக்கிறேன். கொதி வரட்டும். அப்புறம் இந்த ஸ்டவ்வில் ஃபிஷ் பொரிக்கலான்னு கல் போட்டிருக்கிறேன். நான் மீன் பொரிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். அது நல்லா வாசனையாக இருக்கும். என்னைக்கா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம் பயப்படுறவங்க, இல்லை பிடிக்காதவங்க எந்த எண்ணெய்னாலும் போட்டுக்குங்க. கடலெண்ணெயோ நல்லெண்ணெயோ உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை போட்டுக்குங்க. மசாலா போட்டு வச்சுருக்கிறேன் மீன். ரசம் நல்லா கொதிக்கிறங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அவ்வளோதான். நம்ம ஸ்டவ்வை இப்போ ஆஃப் பண்ணலாம். ரசம் ரெடி. ஃபிஷ்ஷு ஃப்ரை ஆன உடனே சாப்பிட வேண்டியது தான். பை ஃப்ரெண்ட்ஸ்.